துருவி கிட்ட போய் ஒரு இளைஞன் சொல்கிறான், துருவி நான் ரொம்ப நல்ல பையன், தினமும் வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தை கூட என்னோட தாய்கிட்ட தான் கொடுப்பேன், நிறைய பொறுப்புகளை நான் எடுத்து பார்ப்பேன், அது மட்டும் இல்லை எனக்கு நான் எதுவுமே செஞ்சுக்கிறதில்ல. ஆனால் என்னோட தம்பிகள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, வேலைக்கு கூட போக மாட்டாங்க, ஆனால் அவங்கள யாருமே குறை சொல்ல மாட்டாங்க, என்னைய மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என் மேலே பொறுப்புகளை சுமத்துக்கிட்டே இருக்காங்க, என்னை என்ன சம்பாரிச்சிட்டு வா அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி. இதற்கான காரணம் எனக்கு தெரியல, என்னை மட்டும் ஏன் குறை சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த காரணம் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு துறவி சொல்கிறாரு, என் கூட வா அப்படின்னு ஒரு மரத்துக்கு கூட்டி நிப்பாட்டி வச்சு, இந்த மரத்துக்கும் மற்ற மரத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சொல்கிறான், இந்த மரத்துக்கு கீழே மட்டும் தான் நிறைய கற்களும் கட்டிங்களும் கிடக்கு, ஆனால் மற்ற மரம் எல்லாமே சுத்தமாக இருக்குது, கீழே ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு துறவி சொல்கிறாரு, இந்த மரம் மட்டும்தான் இங்குள்ள மரங்களே கனியை தர மரம், அதனால தான் இந்த மரத்துக்கு கீழே நிறைய கற்கள் கிடக்கு, இதை வீசி இந்த மரத்தில் கனியை பறிக்கணும் அப்படின்னு நிறைய கற்களை வீசி காயப்படுத்துவாங்க, ஆனால் அந்த மரம் அதை கண்டுகொள்ளாமல் நிறைய கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம பயனுள்ள வாழ்க்கையை வாழும்போது நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம முன்னேறி போகும்போது நிறைய குற்றங்களை சாட்டுவாங்க நம்ம மேலே, நம்மளை மெருகேற்றணும் அப்படின்னு குறைய சொல்கிறாங்க, அதை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.